தமிழ்நாட்டில் உள்ள வணிக நிறுவனங்களில் தமிழில் பெயர் பலகை மாற்றம் செய்ய வரும் ஏப்ரல் மாதம் வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சாமிநாதன் தெரிவித்துள்ளார். சென்னை தரமணியில் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் சார்பில் நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர்களிடம் அவர் பேசியதை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் பார்ப்போம். முத்தமிழறிஞர் ஐயா கலைஞர் அவர்கள் தன்னுடைய உயிருக்கு நிகராக மதித்தது தமிழ். எனவே அந்த தமிழ் வளர்ச்சி துறையின் சார்பில் இன்றைக்கு அவர் என்னென்ன முன்னெடுப்புகள் எடுத்தார்களோ அதே வழியில் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் தமிழ் வளர்ச்சிக்காக பல்வேறு ஆக்கப்பணிகளை இன்றைக்கு உத்தரவிட்டு அவர்கள் செய்து வருகின்றோம். எனவே அந்த வகையில் இன்றைக்கு தமிழ் மொழிக்காக இன்றைக்கு நம்முடைய அரசு இன்றைக்கு தன்னையே அர்ப்பணித்து கொண்டு பணியாற்றி கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே பெருமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். பெயர் பலகைகள் வணிக நிறுவனங்கள் கூட பெயர் பலகைகள்லாம் தூய தமிழில் தான் மாற்றணும்னு சொல்லி உத்தரவு இருக்கு. ஆனால் இன்னும் அந்த நடைமுறைப்படுத்தப்படல. இது தமிழ் வளர்ச்சித்துறை சார்பாக இதை அடுத்த முன்னெடுப்பு என்ன பண்ண போறீங்க? அதை அபராதங்கள் ஏதாவது விதிக்கப்படுமா, இல்லை கடுமையான நடவடிக்கை ஏதாவது எடுக்கப்படுமா? ஏற்கனவே தலைமைச் செயலகத்தில் ஒரு 2-3 முறை நாங்கள் தமிழ் வளர்ச்சித்துறையும் அதை நடைமுறைப்படுத்தப்படுகிறதா என்பதை கண்காணிக்கின்ற வகையிலே அந்த பணியில் ஈடுபடக்கூடிய தொழிலாளர் துறையும் இணைந்து அந்த துறையினுடைய அமைச்சரும் நாங்கள் எல்லாம் உயர் அதிகாரிகளும் கலந்து பேசியிருக்கின்றோம். அதற்கு பிறகு வணிகர்களையும் அழைத்து பேசியிருக்கிறோம். சங்கங்களினுடைய பிரதிநிதிகளை அவர்களும் இதற்கு நிச்சயமாக ஒத்துழைப்பு வழங்குகிறோம் என்று அவர்களே தன்னார்வலாக இன்றைக்கு நாடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே கூட கடந்த மார்ச் 1ஆம் தேதி நம்முடைய சென்னை மயிலையிலே அவர்கள் ஏற்கனவே இருந்த ஆங்கில பெயர் பலகைகளை எல்லாம் இறக்கிவிட்டு தமிழுக்கான அங்கீகாரம் வழங்குகின்ற வகையில் அந்த தமிழ் அதே போல் ஆங்கிலம் மற்ற பிற மொழியும் இடம்பெறக்கூடிய வகையில் அரசினுடைய விதிமுறைக்கு உட்பட்டு அந்த பெயர் பலகையை புதிதாக பொருத்துகிற பணியில் ஈடுபடுத்தி கொண்டார்கள். நானும் நம்முடைய மாண்புமிகு தொழிலாளர் துறை அமைச்சர்களும் அதே போல் நம்முடைய உயர் அதிகாரிகள்லாம் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே தொடர்ந்து இந்த ஏப்ரல் மாதம் வரை அதற்கான கால அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறது. புதிதாக போர்டுகளை எல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும். ஏற்கனவே அரசு அறிவித்துள்ள விதியின் பிரகாரம் அதே போல் மே 1ஆம் தேதியிலிருந்து இது அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய அரசு அறிவித்திருக்கக்கூடிய அந்த விதிமுறையின்படி அவர்கள் அங்கே அதற்கான சூழ்நிலையை உருவாக்குவதற்கு தமிழ் வளர்ச்சித்துறையும் தொழிலாளர் துறையும் இணைந்து